எல்லாருக்கும் காலை வணக்கம். இது வந்து 10:30 வரைக்கும் இந்த நிழல் இருக்குது, நல்ல நிழல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் செம வெயில் வந்துட்டு ஒரு 2 ஹவர் ஆகுது திரும்பவும் இந்த மாமரத்து நிழல் வர. அதுக்குள்ளே சமைச்சிடலான்னு சாதம் வச்சுட்டேன். காலையில் மதியம் லஞ்சு சாதம், குழந்தைங்களாம் ஆஃப் டே ஸ்கூலு வந்துடுவாங்க. அந்த சாதம் வடிச்சிட்டு அடுத்தது சூப்பராக ஒன்று செய்யலாம் வாங்க. இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி. எப்பயும் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க. நாங்கள் என்ன தான் கேஸ் இல்லைனாலும் கஷ்டம்னாலும் கஷ்டத்தில் ஒரு சுகத்தோடு நாங்கள் செஞ்சுக்கிறோம், கவலைப்படல. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் அடுப்பு இல்லை, கேஸையே எதிர்பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டம். அதனால் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதை முடிவெடுத்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். ஹாய், எல்லோருக்கும் மதிய வணக்கம். சூப்பராக மண் வாணலில் விறகடுப்பில் எண்ணெய் கத்திரிக்காய், தேங்காய் இல்லாத புளி இல்லாத எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் வாங்க. கொஞ்சம் லேட்டாகும், சூடு ஆயிடுச்சுன்னா நல்ல கடை கத்திரிக்காய் ஊர்லேருந்து கொண்டாந்த கத்திரிக்காய் அப்படியே அறுத்து கொடுத்தாங்க. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஒரு 2 கிலோ கொடுத்தாங்க. யாரும் கத்திரிக்காய் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. அதனால் அப்படியே சரி இன்றைக்கி அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் புளி இல்லாத நல்லா ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய், கடுகு போட்டேன், 4 வெந்தயம் போட்டிருக்கேன். கட்டாயம் வெந்தயம் போடுங்க, அப்போ தான் கத்திரிக்காய் இதெல்லாம் டேஸ்ட்டு. நல்லா வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி. நான் முழு வெங்காயம் தான் போட போகிறேன், ஃபுல்லாக முழு வெங்காயம். கொஞ்சம் விலை கம்மி, 2.5 கிலோ 100 ரூபா. அதனால நல்லா வெங்காயம் நிறைய போட்டுட்டேன். இங்கே வெயில் அதிகம். கத்திரிக்காய் இது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெந்தயத்தை தீ விட்றாதீங்க, குழம்பு ஃபுல்லாக கசுவாயிடும். வெந்தயம் மட்டும் தீஞ்சிதுன்னா எந்த குழம்புக்கும் குழம்பெல்லாம் கசுவாயிடும். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம் நல்லா செவந்துச்சு. முழு வெங்காயம் போட்டு நல்லா கத்திரிக்காயோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் 100 வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நிறையா, கத்திரிக்காய் கொஞ்சம் சூடு. வெங்காயம் போட விலை மலிவாக இருக்குல்ல, இந்த டைமில் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குது. விறகு பத்துச்சுன்னா நல்லா எரியும். நல்லா காஞ்சிருக்கு விறகெல்லாம். நல்லா வெங்காயம் அப்படியே நல்லா கோல்டு கலரில் ஆகும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயோடு போட்டு அப்படியே முழு கத்திரிக்காய் அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்றப்பல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மண்பானை இது விறகடுப்பில் இருந்தாலும் எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலலாம் நோய் நொடி இல்லாத இருக்காங்க. வில்லேஜ்லலாம் இன்னுமே 100 வயசானாலும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் விறகடுப்பில் இந்த மண் வானலில் இது சாப்பிட்றதுனால இப்போ தான் தெரியுது அது என்னன்னு. வில்லேஜில் குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. வில்லேஜில் இருக்கவங்களாம் அதிக நோய் இல்லாத இருக்காங்கன்னா இதுதான் காரணம். திரும்ப நிழல் வந்ததுனால சமைக்கிறேன். கரெக்டாக 12 மணிக்கு நிழல் வந்துடுது. 10 மணி வரைக்கும் இந்த நிழலாக கொஞ்சம் அனலாக இருக்குது. அந்த 10-10:30 வரைக்கும் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு 10:30க்குள்ளே சமைச்சிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம் எந்திரிக்க முடியல, நேற்றெல்லாம் நிறைய வேலை, அதனால எந்திரிக்க முடியல. நல்லா கலந்துச்சு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சிக்கன் வறுவல் மாதிரி இருக்கும். ஒரே செகண்டில் கடன்னு ஆயிடுச்சு வேலை. அடுப்பு எந்த போகணும். தக்காளி 2 தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அரைச்சி ஊற்றக்கூடாது. இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு அரைச்சி ஊற்றக்கூடாது, அது குழம்பு மாதிரி ஆயிடும். அரைச்சி ஊற்றுங்க. ஒரே செகண்டு தான் போகும். பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா அப்படியே வதங்கக்குள்ள
இந்த தக்காளியும் வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், முழு வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாமே வதங்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத போடுங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் வதங்கின பின்னாடி வேகத்துக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து தேங்காய் வேணால் போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைன்னா அப்படியே வெறுமையாக கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இது வசதியாக தான் இருக்குது பாருங்க. செடி இருக்குங்களா, தண்ணியே வேஸ்ட் ஆகுறதில்ல. இந்த செடிங்களை ஊற்றி விடுறதா போட்டு செடிங்களை ஊற்றி விடுறது. அப்படியே இந்த பைப்பை திருவி அப்பப்போ புழங்குற பாத்திரத்தெல்லாம் அப்படியே கழுவிக்கிறது. நல்லா தான் இருக்கு. நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணும். நல்லா வதங்கின பின்னாடி மசால் தூள்லாம் போட்டுக்குவோம். உங்களுக்கு பச்சை மிளகா ரொம்ப விருப்பம்னா இதில் ஒரு 2 மிளகா பச்சை மிளகா அப்படியே முழுசும் போட்டு வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு குட்டீஸுங்களுக்காக செய்கிறேன். அதுங்க காரம் அதிகமாக சாப்பிடாது. நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். என்ன மண்பானல் மண் சட்டி எல்லாம் அடி பிடிக்காது. அவ்வளோ சீக்கிரம் அடியே பிடிக்காது. அதுதான் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி எல்லாம் மசாலா எல்லாம் ஒட்டுக்கா எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நிறையா நேரம் வதக்குங்க. அந்த அது கத்திரிக்காய் வந்து அந்த கலரே மாறிடும். அப்படியே வெள்ளை கலரில் வரும். அந்த டைமில் மசாலா உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக அது வதங்கிடுச்சுன்னா சூப்பர். வதங்கலைன்னா லேசாக தண்ணி தெளித்து நல்லா அப்படியே கிளறி நல்லா வேகிறேன். வாட்டம் வெந்த பின்னாடி எடுத்து வச்சுன்னா சூப்பராக இருக்கும். தண்ணியை வேஸ்ட் ஆகுறதுல பாருங்க. அடியில் பக்கெட் வச்சுருக்குன்னா கழுவிட்டு அந்த பக்கெட் தண்ணி தெளிவு ஊற்றிடுங்க. சூப்பர் இல்லைங்க. நல்லா வதங்கணும். அடி பிடிக்காது. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது பாருங்க. இதெல்லாம் வெள்ளை கலராக மாறணும். கலர் கத்திரிக்காய் கலர்லாம் வெள்ளை கலரில் மாறணும். கொஞ்சம் ஸ்லோவாகவே ஏறிட்டோம். நல்லா வதங்கட்டும். இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. ஒரு லைக் பண்ணி விடுங்க. எங்க நல்லா இருக்கும். அங்கங்கே சுற்றி உக்காந்துக்கலாம். அப்போ இங்கே நிழல் இருக்குது. நல்லா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. நாங்கள்லாம் கவலையே பண்ணல. கேஸ் இல்லை, வரல, அதெல்லாம் கவலையே இல்லை. ஜாலியாக தான் இருக்குது. 10 தேங்காய் தொட்டின்னு தான் சாதம், 10 தேங்காய் தொட்டின்னு தான் குழம்பு. அவ்வளோதான். என்ன எல்லாம் அங்கே போய் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் மண்ணாக இருக்குது. வச்சு சமைக்க பிடிக்கல எனக்கு. போய் அங்கே எடுத்துகிட்டு வருவேன். இப்போ பாருங்க உப்பு மறந்துட்டு வந்துட்டேன். திரும்ப எழுந்திரிச்சு போவேன். இதுதான் கஷ்டமாக இருக்குது. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுப்பு விறகு நல்லா காஞ்சிருக்கு. பற்ற வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிச்சு. வேற கலர் மாறிடுச்சா? இந்த அளவுக்கு வரும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா இருக்கும். அவசரத்துக்கு போட்டோமா, எண்ணெயில் கொட்டினோமா அப்படின்னு நல்லா இருக்கக்கூடாது. ஒன்று பக்கத்தில் கத்திரிக்காய் இருக்கு பாருங்க.
இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மாடியில் ஏறி பார்க்குறாங்க. நான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஜன்னலில் நின்று பார்க்குது. எல்லாம் அதிசயமாக பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் சமையல் பண்ணுறது. நல்லா சவுண்டுச்சுக்கோங்க. நல்ல கலர் மாதிரி கத்திரிக்காய் கலரே மாறிடுச்சுலாம் காப்பி வச்சுருவோம். எவ்வளோ கத்திரிக்காய், ஒரு வானம் கத்திரிக்காய் போட்டேன், 4 வடத்தட்டிக்கு வந்துடுச்சு. ஒன்றும் கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கடுகு வெந்தயத்தூள் ஒரு சிட்டிகை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சும்மா இந்த கிண்ணத்தில், குட்டி கிண்ணத்தில் ஒரே கிண்ணம் தண்ணி சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் ஒரு கிண்ணம், குட்டி கிண்ணம் ரொம்ப குட்டியாக இருக்கும். காஃபி டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி போதும், வதங்கிடுச்சு நல்லா. எல்லா வசதி இருக்கும். உட்காந்து இடத்துல டேங்க் தண்ணி, அடுப்பு, பாத்திரம் எல்லாம் எப்படியே கழுவி வெளியே கமிட்டி. அவ்வளோதான். ஏற்படு அதான் ரொம்ப சுகமாக இருக்கணும். மூஞ்சி எரி அதான். இது நல்லா அப்படியே சுண்டின உடனே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக வெந்துச்சு. நல்லா இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் லைட்டாக 1 டம்ளர் ஊற்றுங்க காப்பி டம்ளரில். அவ்வளோதான். இதிலே தேங்காய் இருந்து இப்போ தேங்காய் பூ திருவி போட்டு அப்படியே இறக்கக்குள்ளே கிளறி வச்சிங்கன்னா செம்ம சூப்பர். கறி வறுவல் எதுக்கு செம்ம சூப்பர். 4 தேங்காய் தொட்டி குழம்பு ஆயிடுச்சு. அவ்வளோதான். சாதம் வடிச்சாச்சு, பால் காய்ச்சிட்டு போயாச்சு. கத்திரிக்காய் வறுவல் ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல், குழம்பெல்லாம் இல்லைங்க, வறுவல். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொறுக்கிட்டு வரும்போது எனக்கு குப்பையில் அங்கே இருக்குது, மூட்டெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே தேங்காய் தொட்டி எதுக்கு இல்லை, காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது சாயந்தரம். அவ்வளோதான். இந்த அனல்லையே சரியாயிடும். சூப்பராக கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி, வறுவல் இல்லை கிரேவி ரெடி. அப்படியே இந்த சின்ன வெங்காயம், இந்த கத்திரிக்காய் அப்படியே போட்டு பிணைஞ்சி சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். அப்படியே தேங்காய் பூ போட்டு அப்படியே சூப்பராக இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. ஆமாம், உப்பு போடல பாருங்க. லைட்டாக போடுங்க, 1 ஸ்பூன் போடுங்க போதும். ஒரே ஸ்பூன் உப்பு. அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது நல்லா இன்னும் வேகும். வெந்த உடனே அப்படியே இப்படி மசிச்சு விட்டுருவாங்க. போட்டு சாப்பிட்றதுன்னா, தொட்டு சாப்பிட்றேன். பொரியலுன்னா தான் அப்படியே இருக்கும். கத்திரிக்காய் நம்ம கிரேவியாக சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்னா இப்படி வெந்த உடனே உடச்சி விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிட்டு பாருங்க, உடஞ்சிச்சு.
அப்படியே பொறுக்கல சூடாக போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இதுலேயே அப்படியே முழு பூண்டு அப்படியே எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டீங்கனாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக முழு பூண்டு அப்படியே உரிச்சு அது சின்ன வெங்காயத்தோட வெங்காயம் போட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்றது. ரெடி ஆயிடுச்சு. மாமா இருக்கு நிலையில் எப்படி இருக்கு? அம்மா வந்தா இது ஒரு ரூபாய் வாங்கிட்டு வண்டிக்கு கத்திரிக்காய் வெறும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. என்ன நிறைய சூப்பராக இருக்கா? ஒரு வெங்காயம் உங்களுக்கு கத்திரிக்காயே பிடிக்காது, நல்லா இருக்குங்க கடை. இந்த ஒரு ரூபாய் வாங்கி போயிருந்தா அவ்வளோதான். யார் யார் சாப்பிட்ணுன்னு இருக்கோ அவங்க தான். நான் சூடாக போட்டு சாப்பிடலான்னு போட்டு வந்தேன். என் பேத்தி தான் ஒரு சாப்பிட்ணுன்னு இருக்கும். கூட போட சாப்பாடு கொண்டு அது ஒரே ஒரு பால் பிடிச்சது எடுத்து தம்பி இந்தா இன்னும் உனக்கு ஒரு 2 வாய் ஒரே வலி பாரு தம்பி. எப்படி இருக்கு? வா. ஏய் புது ட்ரெஸ் மாற்றிக்கிட்டீங்களா? கை கால் முக்கெல்லாம் ஊருக்கு போகிற ட்ரெஸ் இதெல்லாம் என்ன தம்பி நீ வீட்டில் போட்டுருக்க? இந்த ஒரு வாய் ஆப்பிளாக இருந்தது அதெல்லாம் அவங்க போட்டு போயிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.